வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. நம்ம மேலப்பாளையம் சந்தையில ஒரு அருமையான ஹச்சப் கிராஸான மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. மாடு 2000 இருக்குமா 3000 இருக்குமாண்ணே? 2000 சொல்லுவாங்கண்ணே. 2000 சொல்லுவாங்க. கைப்பாலா கண்ணு மாடா? கைப்பால். கைப்பால் மாடுதான். மாடி மடி செட்ல நல்லதா இருக்குண்ணே. எந்த குறையில வெட்டரி மடியில இருக்கு. நல்ல பட்டன் காமல்ண்ணே. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணே? கறவை என்னன்னா அவங்க 6 சொல்லுவாங்க. 6 12 லிட்டர் சொல்லிருக்காங்க. ஒரு 10 தப்பு வராது அப்படிதானே? 9 வரும். 9 வரும். 9 தப்பு வராது. சரி, ஓகே ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 55 ரூபா சொன்னாங்கண்ணே. 35,000 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டிய? 45 கேட்டேன். எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? என்ன? 55 சொன்னாங்க. நீங்க 45 ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிய. ஆமா. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 47. 47. அதுக்கு மேல குறைக்க முடியலண்ணே. சரி, பரவாயில்ல. நல்ல மாடுதான். எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம்ண்ணே? இது வச்சுக்கலாம்ண்ணே. ஒரு 4 ஈத்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. பராமரிக்கிற பொறுத்த வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 10-15 மாடு கிடக்கு. 15 மாடு. எந்த ஊர் நமக்கு? மேல நத்தம். காட்டு மேய்ச்சல் மாடா இல்ல வீட்டுல கட்டி வைக்கலாம்? காட்டு மேய்ச்சல். இது காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்குமா? இழப்பு இருக்காதா? இழப்பு இருக்கு. ஓ, இழப்பு இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா அந்த வெயிலுக்கு இழப்பு இல்லையே. சரி, வரம்பு எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? இப்படி மாடு பாக்கணும். அதே மாதிரி மாடு கிடைச்சிட்டு எத்தனை மாடு சந்தையில பாத்துருப்பீங்கண்ணே? ஒரு 4-5 மாடு பார்த்தோம். 5 மாடுல இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. குணமா நல்லா இருக்கானே? காம்பு நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டு சுழி இருக்கா? அப்படி இந்த மாட்டுல சுழி பிரயோஜனம். சுழிலாம் நீங்க பார்க்க மாட்டுக்கு மட்டும்தான் சுழி. இந்த மாதிரி சுழி பார்க்க தேவையில்ல. மாடு நல்லா இருக்கு. மாடு ரொம்ப லாபம் இருக்கா லாபம் இல்லையானே? லாபம் இருக்கும்ண்ணே. வருமானத்தை பொறுத்து. 1 லிட்டர் பால் மாதிரி எவ்வளோண்ணே? 40 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இந்த ஒண்ணுதான் இருக்கீங்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சந்தையில ஒரு அருமையான மாடு, நல்ல கிரு கிராஸான மாடு, காலக்கண்ணோட இருக்கு அப்படிதானே? ஆமா. மாடு 2000 மாடா இருக்குமா 3000 மாடா? 2000 மாடா இருக்கும். மாடு இனி ஒரு 2 மாசம் இருக்கும். அவ்வளவு இருக்கு. 20 நாள் தான் இருக்கும். 20 நாள் தான் இருக்குமா? மடி எவ்வளவு பால் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? பால் 10 லிட்டர் கறக்கும்னு சொல்லிருக்கான். 10 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும்னு சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குண்ணே? 8 கறந்தா போதும். 8 ஒரு கன்ஃபார்ம் 8 லிட்டர் பால் கறக்கும் அப்படிதானே? விலை எவ்வளவு சொன்னாவனே? விலை 63 ரூபா சொன்னோம். 63 சொன்னாங்க. ரேட்டு பயங்கரமா சொல்லிருக்காங்க. ஆமா. இப்ப 45 வாங்கிருக்கு. 45. பரவாயில்லையா? நல்ல விலை குறைச்சியேன்னு. ஆமா. இந்த விலைக்கு இந்த மாடு காணுமா? காணாது. கறக்கும் அப்படிங்கிறது கறக்கு நம்பிக்கையா தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எந்த ஊர் போகுதுண்ணே? சர்மதீவு. காட்டு மேய்ச்சல எப்படி இருக்கும்? இது கெட்டுல இருக்கக்கூடிய மாடு. வீட்டுல நீங்க அவுத்துல விட முடியாது. என்ன இற போடுவீங்க வீட்டுல? புண்ணாக்கு தவிடு. என்ன புண்ணாக்கு போட்டா நல்ல பால் இருக்குண்ணே? கோத்திரச்சி தவிடு போட நல்ல பால். 1 லிட்டர் பால் நம்ம ஏரியால எவ்வளவு? 1 லிட்டர் பால் 50 ரூபா. இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம்? ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். வரும்போது கண்ணு மாடு வாங்க நினைச்சிருந்தீங்களா இல்ல கைப்பால் மாடு வாங்க நினைச்சிருந்தீங்களா? கண்ணு மாடு வாங்கணும். இதே மாதிரி மாடு தான் வாங்கியாச்சு. ஆமா. சரி, ஓகே, நன்றி. சந்தையில ஒரு அருமையான குறுங்கால் டைப்ல, சரிங்களா, ஜெர்சியும் ரெட் சிந்தியும் மிக்சிங்கான மாடு, ஒரு அருமையான மாடு, கண்ணு மாடு, சரிங்களா. கண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டாரி கண்ணு குட்டி மாடே மாதிரிதான் இருக்கு, சரிங்களா. மாடோட ஒட்டல் அமைப்பு எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பு நல்ல நீளமான காம்பு, நல்ல மிஷின் கறவை, கை கறவை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாடோட கறவை திறன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ல இருந்து ஒரு 12 லிட்டர் வரைக்கும் இருக்கும். 15 நம்ம சொல்ல முடியாது. ஒரு 12 லிட்டர் பாலுக்கு கண்டிப்பா அந்த மாடு கண்டிப்பா இருக்கும், சரிங்களா. கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டி, நல்ல அருமையான கண்ணுக்குட்டி தான். கொஞ்சம் கண்ணுக்குட்டி இந்த கிருமி இருக்கனால தான் கண்ணுக்குட்டி இப்படி இருக்கு. ஆனா மாடு ஒரு சூப்பரான மாடு. மாடை பாருங்க, மாடு குணவாளம் எல்லாமே அருமையா இருக்கு. நம்ம ஏரியா மாடு தான். காட்டு மேய்ச்சல் இருக்கு, எல்லாருக்குமே நல்லா இருக்கும். எசன பேட்லாம் சூப்பரா இருக்குங்க. எசன பேட்டுக்காண்டி இந்த மாடை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதோட பிரைஸ் நம்ம கேட்டோம், அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் 50 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். என்னோட கணி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். நான் மாடு நல்ல மாடுங்க. இப்படி மாடு நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வரது ரேர். நல்லா இருக்கீங்களா? கையில பிடிச்சிருக்க மாடு எத்தனை மாசம் சனங்கியா? 1 மாசம். 1 வாரத்துக்கு இனிடும். 1 மாசம். கண்ணுட்டி என்ன கரெக்டா காட்டுங்க பாப்போம். அந்த புறமா இந்த இடத்துல இருக்க கண்ணுட்டி என்ன இருக்குண்ணே? கரெக்டா கண்ணுட்டி இந்த இடத்துல இருக்கா? என்ன இருக்குண்ணே? கரெக்டா பாத்துருக்கீங்களே? எத்தனை மண்டை அப்படி கரெக்டா என்னங்கயா? கரெக்டா கண்ணுட்டி இருக்கு அப்படிதானே? எத்தனை மாசம் சனையில இருந்து பாப்பீங்க? 4 மாசம் வந்து கன்ஃபார்ம் சனை பாத்துருக்கீங்க அப்படிதானே? சரி, நம்ம எந்த வியாபாரிங்கயா? சரி, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு எத்தனாயிரத்து மாடு? 2000 மாடு. கறவை ஒரு மாட்டுல 8 லிட்டர் வரும். எப்படி சொல்லுங்க விலை? எவ்வளவு விலை சொல்லியா? விலை 45 ரூபா. பையன் எவ்வளவு விடலாம்? 42 ரூபா கொடுத்துடலாம். ஓகே ஓகே. நல்ல அருமையான மாடு அப்படிதானே? சரி, நன்றி. அருமையான எருமை, சுருட்டு கொம்பு அப்படிதானே? இது நாட்டு எருமை தானேங்கயா? மாடு பால் மாடு தான் உங்களுக்கு? பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் ஒரு 7 லிட்டர் பால் இருக்கு. 7 லிட்டர் ஒரு 5 தப்பு வராது அப்படிதானே? எத்தனாயிரத்து மாடா இருக்குயா? மாடு ஒரு 4 லிட்டர் இருக்குயா. இளஞ்ச நாள் வாய்ப்பு இருக்கு. அப்படி
இருக்கும். இருக்கும். நம்ம எந்தூர் மாடுங்க அந்த மாடு? எந்தூர் மாடு? தூத்துக்குடி மாடு. தூத்துக்குடி மாடு. எப்படி சொல்லுதியா? எப்படி சொல்லுதிய விலை? விலையா இது 55 ரூபா சொன்னோம்யா. 55 ரூபா சொன்னீங்க. எது வரை கேள்வி இருக்கியா? ஐயா 45 ரூபா வரைக்கும் கேட்டுக்காங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவியா? 48 ரூபா 49 ரூபா வந்தா கொடுத்துருவோம். 48 வந்தா கொடுத்துறானே. ஆமா. உடம்பு நல்லா இருக்கு. அப்படி அதெல்லாம் நல்லா இருக்கியா? சாதுவான மாடுதான். நீங்க சம்சாரியா வியாபாரியா? நாங்க சம்சாரியா. நீங்க சம்சாரி. உங்க மாடு தானே? சொந்த மாடா? ஆமாயா. வீட்டுல எத்தனை மாடு? எரு மாடு வச்சிருக்கோம். மாடு 25 மாடு வச்சுக்கோயா. சரி, எரு மாடு வளர்ப்புல லாபம் இருக்கா லாபம் இல்லையா? என்னத்தையே நம்மளும் மாடா உழைச்சா கிடைக்கும். கிடைக்கும்னா இல்ல இந்த பசு மாடோட எருமாடு எந்த மாடு எந்த மாடு வச்சாலுமே நம்மளும் மாடா உழைச்சாதான் கிடைக்கும். கிடைக்கும். கிடைக்காது. சும்மா அவுத்துட்டு எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. வேலை செய்யணும். ஆமா. பராமரிக்கணும்னா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி நன்றி. உங்க நம்பர் சொல்லுங்க பாப்போம். என் நம்பர் 9944692269. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணா. ஆளே பார்க்க முடியல. ஆளு ரொம்ப நாளா பிஸி ஆகி போச்சு. பிஸி ஆகி போச்சுன்னா ஒரு சம்சாரிக்கு ஏச்ச மாடு நீ கொண்டு வந்திருக்கீங்க. உடசலான மாடு தானே? சம்சாரிக்கு நல்லா இருக்கும். இந்த மாடு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? தலையத்து மாடு. மாடு தலையத்து மாடுதான். ஓகே. கரை எவ்வளவு வரும்? பால் ஒரு 5 10 லிட்டரு. 10 லிட்டரு. ஒரு 8க்கு தப்புற, ஒரு 7 8 தப்புற. அது அப்படிதானே? தப்பு இல்லாம. எவ்வளவு விலை சொல்லுவீங்க? விலை 35 ரூபா சொன்னேன். எவ்வளவு ஃபைனலா விடலாம்ண்ணே? பையனை ஒரு 25 கொடுத்துட மாட்டேன். 25 கொடுத்துடலாம். எதுவரை கேள்வி இருக்குண்ணே? சரி வந்து 25 24 24 வரை தான் கேள்வி இருக்கு. 25 விட்டுறலாம். விட்டுறலாம். ஏன் இருக்க வாய்ப்பு இருக்கா? சென்னைக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த வியாபாரிண்ணே? நம்ம வந்து சங்கரவயல் பக்கம். சங்கரவயல் பக்கம் மாவட்டம். சரி. ஓகே 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 ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை எப்படி இந்த வாரம்? இந்த வாரம் பரவாயில்ல. 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 சரி ஓகே. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? மாடு ஒரு 6 மாடு. 6 மாடு கொடுத்தா ஒண்ணுதான் நிக்கு. 5 தான் 5 கொடுத்தா ஒண்ணு நிக்கு. ஒண்ணுதான் நிக்கு. ஓகே. மேலப்பாளையம் சந்தைக்கு வந்த எருமை மாடுகள் சரிங்களா? கரெக்டா சின்ன பருவத்துல எருமை மாடு, கரெக்டா 1 வருஷ காலை. இது எல்லாமே நாட்டு கண்ணுக்குட்டிகள். நாட்டு சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எந்த எருமைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சரடு கூட இல்லை. ஏன்னா எருமை மாடு வளர்க்கறது ரொம்பவே லேஸ்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எப்படின்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம எருமை வீடு நம்ம இன்னும் வீடு எடுக்கல. கண்டிப்பா நம்ம எடுக்கணும் சரிங்களா? அங்க பாருங்க ஃபுல் ஃபுல் ஒரு வருஷம் எருமை கண்ணுக்குட்டி. இப்போ தோட்டக்காட்டில் நம்ம நாகர்கோவில் சைடு இந்த மாதிரி ஏரியா உள்ளவங்கன்னா கண்ணுக்குட்டி வளர்ப்போம். எல்லாமே ஃபுல்லாக அது காலை தான் நினைக்கிறேன். ஃபுல் காலை. இது என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு தெரியல. 10,000 தான் சொல்றாங்க. நம்ம தம்பி தான் கொண்டு வந்திருக்காப்ல. 10,000 தான் சொல்றாப்லையா. கொடுத்துடலாம் சொல்லுவாங்க. நம்பர் தம்பி சொல்லுங்க. நம்பி நம்பர் சொல்லுங்க. 63 69 66 58 20 20. அப்படியா? ஃபுல்லா எருமை. இந்த எருமை அவங்க எருமை தானா? ஆமா. ஃபுல்லா எத்தனை வருஷம் கண்ணுட்டியா இருக்குமுக்கா? 1 வருஷம் கண்ணுட்டி. 1 வருஷம். ஃபுல்லா வளர்ப்புக்கு நல்லா இருக்குண்ணே. தோட்டக்காட்டு வளர்ப்பு நல்லா இருக்கும். கிடாரி இருக்கா? ஃபுல்லா காலை தானா? ஃபுல்லா காலை தான். ஃபுல்லா காலை தான். கிடாரி வாங்கி கொடுக்கலாமா? கிடாரி இல்ல, காளையா தான் இருக்கு. காளையா தான் இருக்கு சரிங்களா? நல்ல இது வந்து தோட்டத்துக்கு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். நல்லா இருக்கும். எந்த ஊர் நம்ம வியாபாரி? ஆல்டமுத்தூர் பக்கத்துல வாண்டரமுட்டி. வாண்டரமுட்டி. சரி. மாடுங்கயா? 2000 மாடு. இந்த மாடு எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? 8 மாசம் சனை. கண்ணுட்டி எப்படி எத்தனை இருக்கு? கண்ணுட்டி காட்டுங்க பாப்போம். கண்ணுட்டி இருக்குண்ணே. கன்ஃபார்ம் சனை. உறுதியா இருக்கு சனை. அப்படிதானே? இந்த கண்ணுட்டி அப்படி ஜம்முன்னு தெரியுதானே? கரெக்டா அந்த இடத்துல இருக்கு. எப்போதுமே நீங்க சென்னை பார்க்கலாம். ஸ்பெஷலான ஆளு தானே? எத்தனை வருஷமா சென்னை பார்த்துட்டு இருக்கீங்க? 30-45 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. 40 வருஷம். இது வரைக்குமே கரெக்டா இது வரைக்கும் ஃபெயிலியரே ஆனதே கிடையாது. சரி சரி ஓகே. இந்த மாடு எப்படி சொல்லுவீங்க? ஜெர்சி மாடு. ரேட் எவ்வளவு சொல்லுவீங்க? விலை எவ்வளவு சொல்லுவீங்க? 47. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 43 விட்டுலாம். உண்மையான ஒரிஜினல் காளை. இங்க பாருங்க 2 சேரு கயிறு போட்டிருக்காங்க சரிங்களா? ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு பாட்டி 2 பேர் தான் இந்த மாடை வளர்த்துருக்காங்க. இங்க பாருங்க இந்த பாட்டியம்மா தான் வளர்த்துருக்காங்க. மாடு பாருங்க எவ்வளவு சாதுவா இருக்கு பாருங்க. ரொம்ப சாதுவான ஒரிஜினல் காங்கயம் சரிங்களா? நம்ம அவங்ககிட்ட பேட்டி கேட்டோம். பேட்டியை கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவங்க பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடோட இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் சரிங்களா? சங்கரன் கோயில் இருக்கு. இந்த மாடை நான் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு, அப்படி இல்லைன்னா வந்து வளர்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். மற்றபடி நான் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடினா உங்களுக்கு புரியும் சரிங்களா? என்னன்னா வளர்ப்புக்கு மட்டும்தான். வேற எவ்வளோ ரூபா அதிகமான ரூபா கொடுத்து கேட்டால் கூட நான் மாடை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்ல சாதுவான மாடு. நல்ல ஒரிஜினல் காங்கயம். பாருங்க எப்படி பாருங்க பிடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் காங்கயம். இதோட பிரைஸ் நம்ம அவங்ககிட்ட கேட்டவங்க சொல்லலை. ஆனால் எவ்வளோ விலை போகும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. நான் பிரைஸ் அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். மீடியம் சைஸான மாடு. பெரிய மாடு இல்ல, சின்ன மாடு இல்ல, மீடியம் சைஸான மாடு எடுத்துறேன். மாடு வந்து கைப்பால் மாடு தான். எத்தனாயிரத்து மாடா இருக்குண்ணே? 3000 மாடு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? 27 ரூபா. மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? 4 நாள் 8 லிட்டர் பால். ஒரு 6க்கு தப்புறாது. என்ன விலை சொன்னாங்க மாடை? 35 ரூபா.
35 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 24. 24. இளஞ்ச நாள் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா? அது தெரியல, ஈனி 4 இருக்கும். இனி 4 இருக்குமோ? எந்த ஊர் போகுதுண்ணே? திசையில போகுது. எதனால கைப்பால் மாடு இந்த கண்ணு மாடு வாங்கலாமே? எல்லாம் முன்ன பின்ன இருக்கு. விலை அதிகமா இருக்கு, இதான் உங்களுக்கு பரவாயில்ல, அதனால அதை வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. எதிர்பார்த்து வந்த அளவு மாடு கிடைச்சிட்டா அப்படி? பரவாயில்ல. மாடு நிறைய வந்திருக்கு, கம்மியா வந்திருக்கானே? பரவாயில்லாம வந்திருக்கு. பரவாயில்லாம வந்திருக்கு. ஓகே. வீட்டு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 4. என்ன புண்ணாக்கு போட்டா நல்ல கறவை இருக்குண்ணா மாடு? பிச்சர் புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு போட்டா நல்ல கறவை இருக்கு. காரி மாடு அப்படிதானே? ஆமாண்ணே. காரி மாடுல வந்து காங்கேயமா இல்ல கண்ணா? காங்கேயம் நாடு கிராஸ். ஆமா. 2 பல்லா 4 பல்லானே? 2 பல்லு. மாப்பிள்ளை காலைக்கு அருமையா இருக்குண்ணே. குணநாடுல இருக்கு, நல்லா சாதுவாதான் இருக்கு. எப்படி சொல்லுது என்ன அதுனே? 37 சொன்னேன், 30 ரூபாய் கேட்டேன். எவ்வளவு கேக்கீங்க? 37 சொன்னேன். 37 சொன்னீங்க. எதுவரை கேள்வி இருக்குண்ணே? 30 ரூபாய் கேட்டேன். 30. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்கண்ணே? ஒரு 5 நாள் விட்டுறேன். 35 நாள் விடுவீங்க. மாடல குணம் நல்லா இருக்குண்ணே. சரி சரி. நம்ம எந்த வியாபாரிண்ணே? என்ன கொடியங்குளம்? கொடியங்குளம் வியாபாரி. ஓகே. ஆனா ஒரிஜினல் காங்க அப்படிதானே? ஆமா. 4 பல்லு போட்டதா 6 பல்லு போட்டதானே? 2 பல்லு. 2 பல்லு. எல்லாம் காங்க தானே? ஒரிஜினல் தானே இது? ஓ, கண்ணாவரம் அப்படிதானே? சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு காலை வாங்கிட்டு போறீங்களா? 2 தான் அவங்க சோடி கிடக்கு. ஜோடி வீட்டுல இருக்கு, அதனால ஒரு காலை வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க என்ன அதுனே? 25 ரூபா, 23 வாங்கினது 23 வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எவ்வளவு சொன்னது அவைய? அவன் 28 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கிலோ எவ்வளவு கேட்டிய? 22 கேட்டு 23 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. இந்த காலை எத்தனை வருஷம் வச்சுக்கலானே? இது ஒரு 10 வருஷம் போடுறோம். 10 வருஷம் அப்புறம் வச்சுக்கலாம். வேலைக்கு நல்லா இருக்கும். ரைட்டா லெஃப்டான இந்த காலை? இது 2 சைடும் வச்சுக்கலாம். 2 சைடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதானே? எந்திர போகுதுனே? சங்கந்தரடு போகுது. சரி, ஓகே ஓகே. நன்றி. வணக்கம். காலமாட்டு வியாபாரி சுப்பண்ணே, அவனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. 2 காலை கொண்டு வந்திருக்கிய. ஆமா. 2மே நாடும் காங்கேயம் மிக்ஸ் ஆன மாடு அப்படிதானே? காங்கேயத்து மாடுதான். ஒரிஜினல் காங்கேயமா? ஆமா. ஒரிஜினல் காங்கேயம். 1 வருஷம் கண்ணுட்டியா இருக்குமா? 6 மாசம் இருக்கும். 6 மாசம் கூட வச்சுக்கோ. 1 வருஷம் வச்சுக்கிட்டுதான். சரி, ரைட்டு. எப்படி சொல்லி என்ன யாது? 55,000 ரூபா பிடிச்சிக்க சொல்லிட்டேன். 55,000 ரூபாய். ஃபைனல் எவ்வளவு விடலாம்? ஃபைனல் 55. ஒரே வேலை தான். 55னா வாங்கிக்கலாம் அப்படிதானே? 52,000 வாங்கினது. 52 வாங்கினது. 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கிடலாம். 10-15 வருஷம். ஒரிஜினல் காங்கேயம். வேலைக்கு எல்லாமே பக்காவா இருக்கும். 1000. சரி, நம்ம எந்த ஊர் வியாபாரியா? நம்மளுக்கு என்ன பக்கத்துல சிறியந்தூர் வியாபாரி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை நல்லா தான் இருக்கு. காலமாட்டு வியாபாரம் இல்ல.